Hello guys, welcome to my channel. என் பேரு ஜெய்ஸ் விக்டோரியா and உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், வேற என்னென்னலாம் போச்சு அவ்வளோதான். உங்க எல்லாருக்குமே வந்து இந்த மூஞ்சி என்னோட பேரு இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு பெரிய பிரேக்காக வந்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பெரிய சாரி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்று வந்துட்டு எனக்கு வந்து என்னோட வெட்டிங் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கு, அது ஒன்று. அது வந்து ஒரு சின்ன ரீசன் தான், அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் சரியா. இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு விளாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்ல, OnePlus. ஸோ அந்த ஃபோன் வந்துட்டு செத்து போச்சு. உங்ககிட்ட ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃபோன் வந்துட்டு செத்துருச்சு சரியா. இது வந்து போன மாதம் நடந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் டேட், ஒரு 2 டேஸில் எனக்கு என்கேஜ்மெண்ட்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபோன் வந்துட்டு காலி ஆயிடுச்சு சரியா. ஸோ ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. விளாக் வேறு அன்றைக்கி எடுக்கணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஃபோனை வந்துட்டு நான் வாங்கினேன். ரெட்மி. இது ரெட்மியில் என்ன இதுன்ட்டு எனக்கு தெரில, A1 என்னவோ ஞாபகம் இல்லை. ஸோ இது வாங்கினேன் சரியா. இந்த ஃபோன் வந்துட்டு விளாகுக்குன்னு வாங்கணும், ஆனால் வந்துட்டு சுத்த வேஸ்ட்டு. டைம் பீங்க்கு டெம்பரரியாக தான் வந்துட்டு இது நான் வாங்கினேன். பட் அதுக்கு கூட வந்துட்டு இது ஒர்த் இல்லை அப்படின்றத நான் வந்துட்டு உணர்ந்துட்டேன். கிளாரிட்டி வந்துட்டு மகா மட்டமாக இருந்துச்சு. என்னோட என்கேஜ்மெண்ட் விளாக்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட கிளாரிட்டி வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த கிளாரிட்டி பார்த்த உடனே வந்து எனக்கு விளாக் எடுக்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டே வந்து சுத்தமாக போயிடுச்சு. இதுதான் உண்மை. இதனால தான் வந்து நான் டெய்லி விளாக்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறதே விட்டுட்டேன். பட் ஸ்டில் நாங்கள் வந்துட்டு என்னோட கல்யாணத்துக்கு நாங்கள் புடவை எடுத்தது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன பண்ணோம், ப்ரீ வெட்டிங் ஷூட். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த டைமில் எடுத்த பல கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இது 2 தாண்டி நான் வந்துட்டு வேறு எதுவுமே வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் இதனாலேயே வந்துட்டு நான் பெரிய பிரேக்காக வேறு எடுத்துட்டேன்னா இதுக்கு மேலே போயிட்டோம்னா மோசமான நிலமையில வந்துட்டு போயிடும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் இப்போ அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் இந்த என்னோட ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளவுட் வந்து ஒரு 200 MBக்கோ என்னமோ வாங்கியிருந்தேன், 200 GBக்கு வாங்கியிருந்தேன். பட் அதுவும் எனக்கு பத்தலை. ஸோ இப்போ வந்துட்டு 2 TBக்கு வாங்கியிருக்கேன். இந்த 2 TBக்கு வந்து நான் மாதம் 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு ஒரு நல்ல மொபைல் விளாகுக்கு அப்படின்னு வாங்கினேன் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் கட் பண்ணிடுவேன். இப்போ வந்துட்டு வெட்டிங் பக்கத்தில் நெருங்குது அப்படின்றதுனால என்னால் நல்ல குவாலிட்டி மொபைல், நல்ல ஒரு 40,000 50,000 போட்டு வேறு மொபைல் வாங்குறதுக்கு இப்போ முடியாது, கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு இப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்துட்டு ஹோப் கொடுக்க விரும்பலை. ஏன்னா ஒரு வாட்டியும் நான் வந்துட்டு வீடியோ கரெக்டாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது தான், எப்போ நான் அப்படி சொல்கிறேனோ அப்போ தான் வந்துட்டு போடவே மாட்டேங்கிறேன் நான் வந்துட்டு. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை ஓகேவா. ஸோ அதான் இதனால தான் வந்துட்டு வீடியோஸ் இவ்வளோ நாளாக வரல. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து என்னோட வெட்டிங் டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸ், ரொம்பவே கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலி கிளம்ப போகிறேன், ரெடி ஆக போகிறேன். எனக்கு ப்ரைடல் ஒர்க் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. அதாவது இந்த வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் வந்து விளாக் பண்ணலாம், ப்ரைடல் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி ஓகே இதையும் இப்படியே எடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து ரெடி ஆகிட்டே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கதை இல்லை, நான் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் போனேன் இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு அப்படியே சொல்லிடலாம். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எங்கெங்கே வந்துட்டு போய் ஷூட் பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ண பல கிளிப்பிங்ஸும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பட் அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து இந்த ஃபோனில் எடுத்தது ஓகேவா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு லென்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஃப்ரெஷ் லுக்லேருந்து பியூர் ஹேசில் அப்படின்ற ஷேடு ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு ரெடி ஆகிறேன், அப்படியே வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு மைண்டுக்கு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச்சு ஓகேவா. ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னாலே நிறைய கப்பிள்ஸ் பீச்சுக்கு தான் போவாங்க இல்லையா. ஸோ எனக்கும் வந்துட்டு கண்டிப்பாக பீச்சில் ஒரு ஷூட் எடுத்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு எங்கள் ஃபோட்டோகிராஃபரை கேட்டோம். அவர் சொன்னார் கோவலம் போகலாம், கோவலம் பீச் தான் வந்துட்டு காலையில் காலியாக இருக்கும். ஏர்லி மார்னிங் போனோம். ஸோ ஏர்லி மார்னிங் அங்கே தான் வந்துட்டு காலியாக இருக்கும், ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. மார்னிங் 6 o'clockலாம் அங்கே இருக்கிற மாதிரி. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே பீச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் கூட்டமே இல்லை, மொத்த பீச்சும் நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பீச் ஷூட்டுக்கு நான் சூஸ் பண்ண காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மிடி லென்த்தில் இருக்க ஒரு கவுன் மாதிரி ஓகேவா, ஃப்ராக் மாதிரி.
நெட்டு மாதிரி இருக்கும். அது ப்ரௌன் கலரில் எடுத்தேன். அண்ட் அது வந்து நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் மை லவ் ஃபேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பீச் ஷூட்டுக்கு சாரி போடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் சரி பீச்சில் ஓவராக காற்றடிக்கும், ஒரு வேளை தண்ணியில் நனைஞ்சிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்துட்டு யோசிச்சு சரி நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு ட்ரெஸ்ஸே போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஏன்னா சாரீலாம் போட்டுட்டு என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட் மினிட்ல. என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மை லவ் ஃபேஷனில் எடுத்தேன். அது வந்து 899 ருபீஸ், 900 ருபீஸ். ஆனால் அந்த 900 ருபீஸ்க்கு அந்த ட்ரெஸ்ஸு வர்த்தே இல்லை. எனக்கு வந்து ப்ரௌன் கலரில் எடுக்கணும், ப்ரௌன் கலரில் எது இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து போனேன். ஸோ இது மட்டும் தான் இருந்துச்சு, ஸோ இதை எடுத்துட்டேன். அவங்களோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூடியோவில் எடுத்தோம். அது வந்துட்டு ஒரு பெய்ஜ் கலர் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் அண்ட் கீழே வந்துட்டு கார்கோ பேண்ட். ஸோ காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு செட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த சேவ் தி டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் பண்ணணும் எங்களுக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு பீச்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்துட்டு ரெஃபரன்ஸும் நான் வந்து பார்த்துட்டேன். ஆக்சுவலி இந்த போசஸ்லேருந்து என்ன மாதிரி ரீல் பண்ணணும் எல்லாமே வந்து நான் ரெஃபரன்ஸ் முதல்ல எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் அவருக்கு அமுச்சிட்டேன், ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து அமுச்சிட்டேன். ஸோ அவரும் வந்து அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, நாங்களும் அதை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இல்லை அடுத்து என்ன போஸ் கொடுக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளாங்காக இல்லாமல் ஒரு ஐடியா இருந்துச்சு எங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஈஸியாக வந்துட்டு எங்களுக்கு போயிடுச்சு. பட் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து ஷையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த சேவ் தி டேட்க்கு வந்து ஒரு ட்ரோன் ஷாட் வந்து ஒன்று எடுத்தோம். அதுவும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு போச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு அந்த வீடியோ என் கைக்கு வரல. மேபி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற டைமில் அந்த வீடியோ என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். ஆவெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறதுக்காக. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களோட பீச் ஷூட் வந்துட்டு போச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து அங்கே எடுத்துக்கிட்டோமா. அடுத்து வந்து ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா மார்னிங் வந்துட்டு பீச் போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மிட் மார்னிங்லாம் இருக்குது இல்லையா சும்மா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேறு எங்கன்னா போயிட்டு ஃபிலிம் பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். லைக் இந்த ட்ரெயினில் போயிட்டு பண்ணுறது ஒரு பைக்கில் அந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தேன். ஸோ மிட் மார்னிங் இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்து ஸ்டூடியோ போய்க்கலாம். அதாவது இந்த நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கார்டன் வந்து போனோம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரே பிளேசஸில் நிறையா பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சு நான் அந்த சீக்ரெட் கார்டன் வந்துட்டு புக்கும் பண்ணிட்டேன். சரிங்களா, ஒரு 4 ஹார்ஸ்க்கு வந்துட்டு புக் பண்ணேன். 4 ஹார்ஸ்க்கு வந்துட்டு 8000 சொன்னாங்க. ஸோ அது வந்து புக்கும் பண்ணியாச்சு. பட் இந்த மிட் மார்னிங்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம வந்துட்டு பேசாமல் மார்னிங் பீச் ஷூட் முடிச்சுட்டு சமத்தா ஈவினிங் வந்துட்டு ஸ்டூடியோ ஷூட்டையும் வந்துட்டு முடிச்சுக்கலாம். மிட் மார்னிங்கில் எந்த பிளானும் வச்சுக்க வேணாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம பேக் டு பேக் ஜாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். டயர்ட் ஆகிடுச்சுன்னா மூஞ்சும் சரியாக இருக்காது, போஸும் ஒழுங்காக கொடுக்க முடியாது. அதனால நம்ம பண்ணுறதை ஒழுங்காக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்துட்டு இந்த பீச் ஷூட் வந்துட்டு சூப்பராக போச்சா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் சீக்ரெட் கார்டன் ஒரு 4 o'clock அங்கே செக்இன் எங்களுக்கு. ஸோ நான் வந்துட்டு பீச் ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்னேக் வீட்டுக்கு வந்து போயிட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் ஆல்சோ எனக்கும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு போகணும், கூட ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சாரி கட்டிட்டு போனேன். ஓகேவா, ஆக்சுவலி 3 காஸ்டியூம் பிளான் பண்ணியிருந்தேன் சீக்ரெட் கார்டனுக்கு. ஒன்று வந்துட்டு சாரி, அடுத்தது வந்துட்டு ஒரு கவுன் மாதிரி ஒன்று சூஸ் பண்ணினேன், அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரு அனார்கலி. ஸோ இந்த 3 காஸ்டியூமுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி காஸ்டியூமும் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் வந்துட்டு சாரி ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் சாரி வேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, அவங்க வந்துட்டு எனக்கு மேட்சிங்காக வேஷ்டி சட்டை வந்துட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களோட லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னோட ஹேர் ஸ்டைல் தான் ஏதோ செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ சீக்ரெட் கார்டனில் எடுத்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். மேபி நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஒழுங்காக போட்டிருந்தா வேறு மாதிரி வாரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் வந்துட்டு எப்போவுமே சென்டர் பார்ட்டிஷன் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ணவே மாட்டேன். பட் அன்றைக்கி நான் என்ன நினச்சேன், எதுக்கு அப்படி பண்ணேனே தெரியல. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து சும்மா கிளிப் பண்ணிவிட்டு நான் வந்து பூ வச்சுட்டு போயிட்டேன். சீக்ரெட் கார்டனுக்கு வந்துட்டு நான் கமலியை வர சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு கூட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருக்கிறதுக்காக. ஸோ அவளும் அங்கே வந்திருந்தான். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் போனதும் அந்த சாரியில் வந்து அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் சிலது இருக்கும் இல்லையா ட்ரெடிஷ்னலாக,
ஸோ அங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அகைன் அங்கேயும் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் ஆக்சுவலி சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீ வந்து நந்தினியோடது. ஓகேவா, நந்தினி வந்து அந்த சாரியை என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து கட்டியிருந்தாங்க. எனக்கு அதை வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால ப்ரீ வெட்டிங் ஷூட் நான் வந்துட்டு பிளான் பண்ணதும் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சாரி தான் என் மைண்டுக்கு வந்துச்சு. சொன்னால் நான் அதை அவங்களை கேட்டேன், அவங்களும் வந்து ஸ்வீட்டாக எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இவங்களுக்கு வந்துட்டு வேஷ்டி சட்டை வந்து பார்த்தீங்கன்னா சட்டை வந்து நாங்கள் அப்போ தான் வந்துட்டு புதுசாக எடுத்தோம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஜோஷ்வாஸ் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்கு. ஓகேவா, ஸோ அங்கே எடுத்தோம். நேவி ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு அப்படி தான் போச்சு. ஒரு காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எப்படி ஓடுது அப்படின்னே தெரில. அந்த அளவுக்கு வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு போச்சு. குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டும் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் அந்த மாதிரி இல்லாமல் பக்கத்தில் இருக்கனால ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு லொக்கேஷன் டு இன்னொரு லொக்கேஷன் தூரமாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செம்ம டயர்டாக இருப்பேன். ஏன்னா இங்கேயே எங்களுக்கு வந்துட்டு பாதி டயர்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்டியூமில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு நான் பிளாக் கவுன் வந்து ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கிட்டேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அக்கா வந்துட்டு இந்த சீமிங் ஸ்டோர் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கினது தான். இது அக்கா போட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க, ஸ்ரீ அக்கா போட்டு. ஸோ அவங்க சீமிங் ஸ்டோர் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டோர் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கிளியரன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளியரன்ஸில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் கவுன் அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த காஸ்டியூம் ஒன்று போட்டிருந்தாங்க நாற்காலி, அதுவும் வந்து அக்காட்டேருந்து தான் எடுத்திருந்தேன். ரொம்ப ஃபேவரட்டானது எனக்கு இதெல்லாமே. அவங்க போட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம். ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பிளாக் கலர் கவுன் நான் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இவங்க வந்துட்டு ஃபுல் ஸ்லீவில் பிளாக் டிஷர்ட் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தாங்க, ப்ளூ ஜீன் போட்டு. ஸோ 3 காஸ்டியூம்லேயே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இதுதான். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸும் வந்துட்டு செம்ம கிளாஸியாக செம்மையாக வந்துருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, அப்படி ஃப்ளேரியாக பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த காஸ்டியூம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூமுக்கு என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் ஆகுமோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காஸ்டியூம் போட்டிங்கனாலும் அதுக்கு செட் ஆகக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ் வந்து நாங்கள் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு மாற்றி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனார்கலி. ஸோ லாஸ்ட் காஸ்டியூம். ஆக்சுவலி லாஸ்ட் காஸ்டியூம் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டோம் ஒரு கட்டத்தில். ஏன்னா வந்துட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு இதுவே. அந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு யோசித்தோம், நல்ல வேலை நம்ம வந்துட்டு மிட் மார்னிங்லாம் எதுவும் பிளான் வச்சுக்கல, இதுவே வந்துட்டு முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே காஸ்டியூமில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தா கூட அவ்வளோ டயர்ட் தெரிஞ்சிருக்காது போல். பட் நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் ஒர்க் போயிட்டு திரும்பி வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி 4 hours எடுத்திருந்தோம் இல்லையா நாங்கள். பட் இந்த லாஸ்ட் காஸ்டியூம் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பேலன்ஸ் 1 hour தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, எப்படிலாம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 hours வந்துட்டு முடிஞ்சதுன்னே எங்களுக்கு வந்துட்டு அது தெரியல, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 1 hour தான் இருக்குது அப்படின்றப்போ பேசாமல் இந்த காஸ்டியூம்லேயே ஃபுல்லாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டோம். அப்புறம் சரி வேண்டாம், நிறைய அமௌண்ட் நம்ம வந்துட்டு பே பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டூடியோவுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து காஸ்டியூம் மாற்றிக்கலாம். அதாவது நான் மாற்றிக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு அந்த காஸ்டியூமுக்கு மேட்சாக வந்துட்டு நான் மெரூன் கலர் ஷர்ட் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்துட்டு அயன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அயன் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்றதுனால அவங்க ஃபர்ஸ்ட் வேஷ்டி சட்டைக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு ஃபார்மல் பேண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஃபார்மல்ஸ் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன், மெரூன் கலர் ஷர்ட் போட்டுட்டு. பட் அந்த ஷர்ட் அயன் பண்ணல அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண நேவி ப்ளூவே வந்து போட்டுக்கிட்டாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு வேளை அவங்க வந்து அந்த மெரூன் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்துட்டு டைம் இல்லாமல் வந்துட்டு போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் காஸ்டியூம் போட்டுட்டும் ஒன்றும் பெருசாக நாங்கள் நிறைய ஃபோட்டோஸும் எடுக்கல, ரொம்ப லிமிட்டடாக தான் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்துட்டு எனக்கு இதுக்கு மேலே போதும்டா, இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சே நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிப்பேன்டா அப்படின்ற மாதிரி அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இறங்கி வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருப்போம் தான். பட் வந்துட்டு சாரி, எனக்கு வந்து கோல்டு, அதனால தான் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. அதான் டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் வந்துட்டு மூஞ்சில் வந்து காமிச்சு கொடுத்துடுது சரியா. ஸோ அதனால சரி ஓகே இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து ரேப் அப் பண்ணிட்டோம். ஸோ அங்கே எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
வெட்டிங் ஷூட் வந்துட்டு ஹாஃப் நான் பிளான் பண்ண மாதிரி போச்சு, ஹாஃப் நான் பிளான் பண்ண மாதிரி போகல. பிகாஸ் நாங்களே வந்துட்டு டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்றதுனால. பட் எஸ், இதுவும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லெசன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு வேளை நான் வந்துட்டு போஸ்ட் வெட்டிங் பிளான் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு நான் பிளான் பண்ணுவேன் இதுக்கப்புறம். ஸோ அதுக்காக எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி ரெட்ரோ தீமில் இருக்கும், கேஷுவலாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன், கதைப்போமா சாங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எப்படி அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்துட்டு பைக்கில் போவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணேன், மிட் மார்னிங் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு சரி ஓகே டயர்ட் ஆகிடும் அப்படின்றதுனால தான் நாங்கள் பிளான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு என்றைக்குனா ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றப்போ போஸ்ட் வெட்டிங் இது கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம், நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் வந்துட்டு வேறு ஒன்று நடக்கும்ல. ஸோ அந்த கதை தான் நம்மளுக்கு எப்போவுமே. ஸோ இந்த ப்ரீ வெட்டிங் அப்படின்ட்டு இதுக்காக நான் வந்துட்டு இந்த காஸ்டியூம்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு காஸ்டியூம் தான் எனக்கு நான் அப்போ எடுத்தேன். அது வந்து அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு. மற்றபடி அந்த பிளாக் கவுனாக இருக்கட்டும், அடுத்து நான் வேர் பண்ண அனார்கலியாக இருக்கட்டும், அது வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சது, போடாமல் வச்சுருந்தேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு அது யூஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இவங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த நேவி ப்ளூ ஷர்ட் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். அண்ட் பீச்சுக்கு போட்டிருந்த அந்த காஸ்டியூம் வந்துட்டு புதுசாக வாங்கினோம். மற்றபடி எதுவுமே வந்து நான் புதுசாலாம் வாங்கலை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, வெட்டிங்க்கு அப்படின்ட்டு நம்ம ஜாஸ்தியாக வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் ரொம்பவே கான்ஷியஸாக வந்துட்டு இருந்தோம் இப்போ வரைக்குமே. ஓகேவா, என்னோட வெட்டிங் சாரியாக இருக்கட்டும் ரொம்ப ஓவர் ப்ரைஸியாக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்களால் முடிஞ்ச மினிமல் ரேட்டில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு போக போக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். மொத்தமாகவே வந்துட்டு வெட்டிங் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்குன்ட்டு பட்ஜெட்டாக பண்ணோம் அப்படின்னு ரொம்ப மட்டமாக வந்துட்டு பண்ணல. அது வந்து ரொம்ப ஓவர் கம்மி ப்ரைஸ்க்கும் பண்ணல, ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ்க்கும் பண்ணல, மினிமலாக வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கும் என்னோட ஃபியான்சேக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு நாள் கூத்து. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஜாஸ்தி நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டு கூடாது அப்படின்ட்டு நாங்கள் ரொம்பவே கான்ஷியஸாக வந்துட்டு அதில் இருக்கோம். எதுவுமே வந்து ரொம்ப லேவிஷாக ஓவராக வந்துட்டு இப்போ என்னோட வெட்டிங் காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு 50,000 70,000 அந்த மாதிரிலாம் நாங்கள் செலவு பண்ணாமல் ரொம்ப மினிமலாக தான் வந்துட்டு நாங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரியா, மேபி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து பட்ஜெட்லேயே இருக்கும், பட் வந்துட்டு ரொம்ப மட்டமாக இருக்காது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், பட் வந்துட்டு பட்ஜெட்டில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதில்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் பிளானும். ஓகேவா, இன்னும் வந்துட்டு ஃபியூ டேஸ் தான். இன்னும் வேறு என்னென்னலாம் வந்துட்டு இருக்குது. வெட்டிங் சாரீ எடுத்தது எல்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு நான் செப்ரேட்டாக போடுறேன். வேறு இன்னும் வந்து எனக்கு நாங்கள் வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறோம் இல்லையா, ஸோ அந்த புது வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இன்னும் vlog எடுக்கல. அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணுறப்போ, ஐ மீன் இன்னும் ஷாப்பிங்கே போகிறப்போ நான் வந்துட்டு vlog எடுத்து உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஹோப்ஃபுல்லி. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெட்டிங்க்கு அப்புறம் தான் வரும். அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த வெட்டிங் பற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வெட்டிங் முடிஞ்சு தான் வரும். ப்ரீ வெட்டிங் மட்டும் சரி ஓகே ரொம்ப நாள் கேப் விட்டுட்டோமே அப்படின்றதுக்காக தான் வந்து சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங்லாம் ஆட் பண்ணி காமிச்சேன். சரியா, ஸோ நான் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வந்து மேக்கப் கூட நான் கம்ப்ளீட் பண்ணல, லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோஸ் மட்டும் போட வேண்டியது இருக்குது. அண்ட் எனக்கும் வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓவராக வந்துட்டு இதிலே பேசிட்டேன். கிளைண்ட் ப்ளேஸில் வந்துட்டு லேட் பண்ணக்கூடாது, லேட்டாக போகக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா, அடுத்து நான் வந்துட்டு ப்ரைடல் vlogகும் எடுப்பேன் இன்றைக்கி நான் போகிற ப்ரைடல் ஒர்க்கை. ஸோ அதையும் பாருங்கள். ஓகேவா, யாருன்னா என்ன மறந்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காதீங்க. திரும்பி வந்துட்டு நான் வந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வீடியோ நான் வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.